நம்முடைய சற்று நேர தியானத்திற்காக 2 நாளாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பேர் தரித்தார்கள். ஜெபிப்போம். அன்பு மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே தேவரீர் எங்களுக்கு தியானிக்கும்படியாக கொடுத்த வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பெராக்கா என்கிற ஆண்டவரே பள்ளத்தாக்கை குறித்தும் அதிலே தேவ ஜனங்கள் கடந்து வந்து ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக அவர்களுடைய ஜீவியத்திலே உண்டாயிருந்த அனுபவத்தை குறித்து தியானிக்க இந்த காலை வேளையிலே எங்களுக்கு தேவரீர் ஆண்டவரே இந்த சத்திய வசனத்தை கொடுத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய ஜீவியத்திலேயும் அப்படியே ஆண்டவரே ஸ்தோத்திர பலிகள் ஆண்டவரே தங்களுடைய ஜீவியத்திலே பெருக தேவன் தாமே கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பெயர் தரித்தார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோசபாத் என்கிற ராஜா யூதாவை அரசாண்டு வந்த நாட்களிலே, அந்த யோசபாத்துடைய நாட்களிலே நடந்த ஒரு சம்பவத்தை குறித்துதான் நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். யோசபாத் யூதாவை அரசாண்டு வந்த நாட்களிலே என்ன சம்பவித்தது என்றால், அவர்கள் ஒரு யுத்தத்தை சந்திக்க வேண்டியவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் அந்த யுத்தத்தை எப்படி சந்திப்பது, அந்த யுத்தத்தை எப்படி செய்வது என்பதை அவர்கள் அறியாதவர்களாகவே இருந்தார்கள். ஆகவே இப்பொழுது யோசபாத் என்ன செய்தானா, அந்த சந்தர்ப்பத்திலே கர்த்தரை தேடினான் என்று வேதத்திலே படிக்கிறோம். எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே, இந்த யுத்தத்தை நாங்கள் எப்படி செய்வது என்பதை நீர்தான் எங்களுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும், நீர்தான் எங்களுக்கு துணை நிற்க வேண்டும், நீர்தான் எங்களுக்கு ஆண்டவரே எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறான் யோசபாத், கர்த்தரை தேடினான் என்று வாசிக்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று. கர்த்தரை தேடின போது எப்படி அவனுடைய எல்லா பயத்துக்கும் அவன் நீங்களாக்கி விடுவிக்கப்பட்டான் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இன்னொரு இடத்திலே சொல்லுகிறான், கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் என்றும் வாசிக்கிறோம். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று வேதத்திலே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையை இப்படியாக தேவனை தேடும் போது தேவனிடத்திலிருந்து எப்படி ஒத்தாசை வருகிறது என்பதை இந்த வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்கிறோம். யோசபாத்தும் யூதாவை அரசாண்டு வந்த நாட்களிலே தனக்கு விரோதமாக வந்த ஒரு யுத்தம், அதை எப்படி செய்வது என்பதை அறியாதவனாக, அந்த யுத்தத்தை செய்யும்படியான பலன் தங்களிடத்திலே இல்லை என்பதை அறிந்து அவன் என்ன செய்தானாம், தேவனை தேடினான் என்று வாசிக்கிறோம். 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது யோசபாத் பயந்து போய் கர்த்தரை தேடுகிறதற்கு என்ன செய்தானாம், ஒருமுகப்பட்டு யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து என்ன செய்தானாம், உபவாசத்தை கூறுவித்தான் என்று பார்க்கிறோம். உபவாசத்தை கூறுவித்தான் என்று பார்க்கிறோம். அப்படியானால் தேவனை தேடும் போது அந்நாட்களிலே தேவனை எப்படி தேடி இருக்கிறார்கள் என்றால், உபவாசத்தோடு தேடி இருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய ஜீவியத்திலே எத்தனையோ போராட்டங்கள் வரலாம், எத்தனையோ கஷ்டங்கள் வரலாம், எத்தனையோ பிரயாசங்கள் வரலாம், உங்களுக்கு எதிராக எத்தனையோ சூழ்நிலைகள் காணப்படலாம். ஆனால் அவைகளிலெல்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசபாத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். யோசபாத் என்ன செய்தானா, கர்த்தரை தேடினானாம். உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது தேவன் உங்களுக்கு அந்த எல்லா போராட்டங்களிலும் அந்த எல்லா சூழ்நிலைகளிலேயும் ஜெயம் தர வல்லவராய் இருக்கிறார். சில காரியங்களிலே, உங்கள் போராட்டங்களிலேயும் உங்கள் பிரச்சனைகளிலேயும் உங்களுக்கு அதிசீக்கிரத்திலே தீர்வு உண்டாகவில்லை என்றால், இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம், உபவாசம் இருந்து தேவனை தேடுங்கள். நீங்கள் உபவாசித்து தேடும் போது நிச்சயமாகவே அதற்கு பதிலை பெற்றுக் கொள்வீர்கள். தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம், அவர்கள் உபவாசத்தோடு தேடினார்கள் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை தேட வேண்டிய நேரத்திலே கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை உண்மையாக கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை கண்டடைய வேண்டும்.
யோசபாத்தினுடைய ஜீவியத்திலே அவன் அதை தான் செய்தான். தெய்வ பிள்ளையே, அவன் என்ன செய்தானாம்? ஒருமுகப்பட்டு கர்த்தரை தேடுகிறதற்கு யூதாவெங்கும் என்ன செய்தானாம்? உபவாசத்தை கூறுவித்தான் என்று பார்க்கிறோம். அப்பொழுது என்ன நடந்தது? 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். யூதா ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரிடத்தில் சகாயத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக கூடி வந்தார்கள் என்று பார்க்கிறோம். கூடி வந்த வேளைகளிலே அவர்கள் என்ன செய்தார்களாம்? கர்த்தரை தேட ஆரம்பித்தார்கள். தெய்வ பிள்ளையே, இந்த நாளிலே நாம் தேவனுடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். அன்றைக்கு யூதா ஜனங்கள் எப்படி கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடி வந்தார்களோ, அதே போல இந்நாட்களிலே தேவ ஜனங்கள் கூடி வரும்படியாக சிலர் உபவாசத்தோடு வந்திருக்கலாம், சிலர் பலவிதமான சூழ்நிலைகளிலே மத்தியிலே வந்திருக்கலாம். ஆனாலும் கூடி வந்த உங்களுக்கு தேவன் சகாயம் பண்ண வல்லவராய் இருக்கிறார். அதைதான் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். ஜனங்கள் கர்த்தரை தேடி வந்தார்களாம். எதற்காக தேடி வந்தார்கள்? கர்த்தரிடத்திலிருந்து சகாயத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் கர்த்தரிடத்தில் தேடி வந்தார்கள். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் ஏன் கர்த்தரிடத்திலே தேடி வர வேண்டும்? ஜனங்கள் ஏன் கர்த்தரிடத்திலே கூடி வர வேண்டும்? ஏன் ஜனங்கள் கர்த்தரிடத்திலே உபவாசத்தோடு கூடி வர வேண்டும்? அதற்கு காரணம் ஒன்று உண்டு. அவர்கள் அந்த யுத்தத்தை செய்யும்படியான பலன் இல்லாதவர்களாக காணப்பட்டபடியால் தங்களையே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே இந்த யுத்தத்திலே ஜெயம் பெற எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கர்த்தரை தேடும்படியாக ஒருமுகப்பட்டு உபவாசத்தோடு கூடி வந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வாசியுங்கள், 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்றான். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லையே. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்பதை தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே என்ன செய்து கொண்டிருக்கிறது? நோக்கி கொண்டிருக்கிறது. யோசபாத் தன்னுடைய ஜீவியத்தின் நிலவரத்தை ஒளிவு மறைவில்லாமல் அப்படியே தேவனிடத்திலே சமர்ப்பிப்பதை பார்க்கிறோம். அவன் தேவனை நோக்கி முறையிட்ட காரியம் என்ன? அவன் தேவனை நோக்கி அறிக்கை செய்த காரியம் என்ன? தேவனே, இந்த யுத்தத்தை செய்வதற்கு எங்களுக்கு என்ன இல்லை? பலன் இல்லை. ஆகவே எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது என்று நாங்கள் செய்வது இன்னது என்பதை நாங்கள் அறியாதிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் சகாயம் உம்மிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளும்படியாக ஒருமித்த இருதயத்தோடு கூடி வந்திருக்கிறோம் என்று தன்னுடைய இருதயத்தின் நிலவரத்தை, தன்னுடைய ராஜ்யத்தின் நிலவரத்தை அப்படியே தேவனிடத்திலே சமர்ப்பிப்பதை பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையிலே தெய்வ பிள்ளையே, இதிலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம்? சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வரும்போது நீங்கள் தேவனிடத்தில் உங்களையே முழுமையாக அர்ப்பணித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஆண்டவரே, இந்த காரியத்திலே ஜெயம் எடுக்க எங்களுக்கு பலன் இல்லை. இந்த காரியத்திலே ஜெயம் எடுக்க எங்களிடத்திலே என்ன இல்லை? பலன் இல்லை ஆண்டவரே. ஆகவே நாங்கள் எல்லாரும் ஒருமித்த இருதயத்தோடு நாங்கள் உம்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே என்று நீங்கள் சொல்வீர்களானால் நிச்சயமாகவே உங்களுடைய நிலவரத்தை நீங்கள் அப்படியே தேவனிடத்திலே சொல்லுகிறபடியால் அவர் என்ன செய்கிறாராம்? ஒருமித்த இருதயத்தோடு அவரை தேடி உபவாசத்தோடு வருகிற உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய நிலவரத்தை அறிகிற தேவன் உங்களுக்கு சகாயம் பண்ணுகிறார். ஆகவே இப்பொழுது யோசபாத் சொல்லுகிறான், எங்கள் கண்கள் எல்லாம் உம்மையே நோக்கி பார்க்கிறது என்று சொல்லுகிறான். இந்த காலை வேளையிலே நீங்கள் எப்படிப்பட்ட நிலவரத்திலே காணப்பட்டாலும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. ஆண்டவரே, எங்கள் கண்கள் எல்லாம் உம்மையே நோக்கி பார்க்கிறது, எங்கள் கண்கள் எல்லாம் உம்மையே நோக்கி பார்க்கிறது என்று நீங்கள் தேவ சமூகத்திலே, நாங்கள் பலன் இல்லாதவர்களாய் இருக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய சூழ்நிலையிலே ஜெயம் எடுக்க அறியாதவர்களாய் இருக்கிறோம் என்று நீங்கள் உங்களையே, உங்களுடைய நிலவரத்தையே அப்படியே தேவனிடத்திலே சொல்லி தேவனிடத்தில் உபவாசத்தோடு கடந்து வந்திருப்பீர்களானால், எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறது என்கிற அறிக்கையோடு கடந்து வந்திருப்பீர்களானால் நிச்சயமாகவே தேவன் உங்களை காண்கிறவராய் இருக்கிறார். அவர் உங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறபடியால் நீங்களும் உங்களை கண்களை அவரை நோக்கி ஏறெடுப்பீர்களாக.
அவர் உங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உங்கள் கண்களை நீங்கள் அவரை நோக்கி ஏறெடுப்பீர்களானால் அவர் உங்களை காண்கிறார், நீங்கள் அவரை காண்கிறீர்கள். ஒத்தாசை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு கடந்து வரும். பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் இப்படிப்பட்ட ஒரு அசாதாரணமான ஒரு யுத்தம், இந்த அசாதாரணமான ஒரு யுத்தத்திலே தெய்வ பிள்ளையே, இந்த இடத்திலே யோசபாத் எப்படி தன்னுடைய ஜனங்களை தைரியப்படுத்துகிறான் என்பதை குறித்து 17ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 17ஆம் வசனத்திலே யோசபாத் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடே இருக்கிறார் என்றான். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அப்ப இங்கே யோசபாத் தன்னுடைய ஜனங்களை திடப்படுத்துவதை பார்க்கிறோம். யோசபாத் தன்னுடைய ஜனங்களை தைரியப்படுத்துவதை பார்க்கிறோம். எப்படி திடப்படுத்துகிறான், எப்படி தைரியப்படுத்துகிறான்? தெய்வ பிள்ளையே, காத்திருக்கிறார்கள். தேவ சமூகத்திலே உபவாசத்தோடு காத்திருக்கிறார்கள். சகாயம் தேவனிடத்தில் வர வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள். அப்பொழுது யோசபாத் என்ன செய்தானாம்? தேவனிடத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக் கொண்டான். தேவனிடத்திலிருந்து அவன் பெற்றுக்கொண்ட வார்த்தை என்ன தெரியுமா? அவன் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், இந்த யுத்தத்தை நீங்கள் அல்ல, இந்த யுத்தத்தை யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அப்ப இந்த வார்த்தை தான் யோசபாத்துக்கு தேவனிடத்திலிருந்து கடந்து வந்தது. அந்த கடந்து வந்த தேவனுடைய வார்த்தையை அவன் காத்திருந்து உபவாசத்தோடு சகாயம் தேடிக்கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், கர்த்தருடைய வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டேன். அந்த வார்த்தை என்னவென்றால், நீங்கள் யுத்தத்தை செய்ய வேண்டாம், யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, தரித்திருங்கள். இந்த யுத்தத்தை தேவன் தாமே உங்களுக்கு செய்து உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பார் என்று என்ன செய்கிறான் என்றால், தேவன் கொடுத்த வார்த்தையை ஜனங்களுக்கு விளம்புகிறதை நாம் பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் அதுதான். நீங்கள் தேவனை உண்மையாக தேடுவீர்களானால், உங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவனை நீங்களும் கண்ணோக்கி பார்ப்பீர்களானால், நீங்களும் உபவாசத்தோடு தேவனிடத்தில் சகாயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சையோடு ஒருமித்த இருதயத்தோடு கூடி வந்திருப்பீர்களானால், தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய யுத்தம் இனி உங்களுடையதல்ல, உங்களுடைய யுத்தம் தேவனுடையது. யூதா ஜனங்களே, எருசலேம் குடிகளே, பயப்படாதிருங்கள், உங்களுக்காக தேவன் யுத்தம் செய்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். தெய்வ பிள்ளையே, இந்த வாக்குத்தத்தை பெற்றுக் கொள்கிற தெய்வ ஜனங்களே, இதோ ஆகவே தேவன் உங்களை பார்த்து சொல்வது என்னவென்றால், தேவனை கண்டடையத்தக்க சமயத்திலே என்ன செய்யுங்கள்? அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி என்ன செய்யுங்கள்? கூப்பிடுங்கள். அன்றைக்கு அசாதாரணமான ஒரு சூழ்நிலையிலே தேவ ஜனங்கள் ஒருமித்த இருதயத்தோடு கூடி வந்து தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள், தேவனை நோக்கி முறையிட்டார்கள், தேவனை நோக்கி உபவாசத்தோடு சகாயம் தேடினார்கள், தேவனுடைய வார்த்தையும் பெற்றுக் கொண்டார்கள். தெய்வ பிள்ளையே, யுத்த களத்தை பார்க்கும் போது பல விதங்களிலே யுத்தங்கள் காணப்படுகிறது. சில வேளைகளிலே தேவன் சொல்லி இருக்கிறார், நீங்கள் போங்கள், போய் யுத்தத்தை செய்யுங்கள் என்று பேசி இருக்கிறார். ஆனால் சில சந்தர்ப்பங்களிலே தேவன் சொல்லி இருக்கிறார், நீங்கள் யுத்தத்திற்கே போக வேண்டாம் என்றும் பேசி இருக்கிறார். ஆனால் சில இடங்களிலே தேவன் பேசி இருக்கிறார், நீங்கள் யுத்த களத்திற்கு போங்கள், ஆனால் நீங்கள் யுத்தத்தை செய்ய வேண்டாம் என்றும் பேசி இருக்கிறார். ஆனால் இப்படி பல சந்தர்ப்பங்களிலே தேவன் பல விதங்களிலே தேவ ஜனங்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்திருந்தாலும், இந்த இடத்திலே தேவன் யோசபாத்துக்கும் ஜனங்களுக்கும் கொடுக்கிற ஆலோசனை என்னவென்றால், நீங்கள் இந்த யுத்தம் தேவனுடையது என்று ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் தரித்திருங்கள், சும்மா இருங்கள், தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே நீங்கள் கூடி வந்திருப்பீர்களானால், நீங்களும் என்ன செய்ய வேண்டுமா என்றால், எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய போராட்டங்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளிலே நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு தேவரீர் போதித்தருளும் என்று சொல்லி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அன்றைக்கு யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும்
தேவ சமூகத்திலே சகாயம் தேடும்படியாக கூடி வந்தது போல நீங்களும் தேவனிடத்தில் என்ன சொல்ல வேண்டும் என்றால், எங்களுக்கு ஆலோசனை கொடும் ஆண்டவரே என்று நீங்கள் தேவனை நோக்கி கேட்க வேண்டும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை என்ன செய்வேன்? செவ்வையாக்குவேன். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நீ இளைப்பாறுதலை காண்பாய். அதைதான் இந்த இடத்துல யோசபாத்திடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ என்னிடத்தில் ஆலோசனை கேட்டாய், நீ என்னை நோக்கி பார்த்தாய், நானும் உன்னை நோக்கி பார்க்கிறேன். இதோ என்னுடைய ஆலோசனை இதுதான் என்று சொல்லி அந்த யுத்தத்திலே ஜெயிக்கும்படியாக லெகுவான லேசான ஒரு ஆலோசனை, பாரத்தோடு அல்ல, ஒரு பாரத்தோடு எடுத்து செய்யக்கூடிய சூழ்நிலையாக இல்லாமல் ஆண்டவர் ஒரு ஒத்தாசையாக சொல்லுகிறார், இந்த யுத்தம் என்னுடையது என்று சொல்லுகிறார். யூதா ஜனங்களே, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, நானே இதை செய்து உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? ரட்சிப்பை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். தெய்வ பிள்ளையை, இந்த காலை வேளையிலே தேவன் உங்களோடு பேசுகிறார். உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு ரட்சிப்பை கொடுக்கிற தேவனாக உங்களோடு தேவன் இருக்கிறார். என் பிள்ளையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்று நீ அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். என் கணவனாருடைய ஜீவியம் எப்படி இருக்க போகிறது என்று நீ ஒருவேளை அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். என்னுடைய குடும்ப சூழ்நிலையிலே தேவன் என்னை எப்படி நடத்த போகிறார் என்பதை நீ ஒருவேளை அறியாது காணப்படலாம். ஆனால் இந்த நாளிலே தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய எதிர்காலத்தை தேவன் பொறுப்பெடுத்திருக்கிறார். உன்னுடைய இந்த எதிர்காலத்தை, உன்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை தேவன் பொறுப்பெடுத்து என்ன சொல்கிறார் என்றால், உனக்கு உன்னுடைய ஜீவியத்திலே ரட்சிப்பை அருளுகிற தேவனாக தேவன் எழுந்தருளுகிறார். தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் 20வது வசனத்திலே வாசிக்கிறோம், அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத்து நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். யோசபாத் இப்பொழுது ஜனங்களுக்கு சொன்ன ஆலோசனையின்படி ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? அதிகாலமே எழுந்திருக்கிறார்கள். அவர்கள் தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் நம்புங்கள், அப்பொழுது நிலைவரப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு அருமையான ஒரு சகோதரி சொன்ன சாட்சியை கேட்டோம். தேவ சமூகத்திலே அவர்கள் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி அதிகாலமே எழும்பி தேவனை தேடும்படியான ஒரு வாஞ்சையோடு கடந்து வந்ததாக சாட்சி சொன்னார்கள். தெய்வ பிள்ளையே, அதிகாலையில் தேவனை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். இங்கே யோசபாத் தேவ ஜனங்களுக்கு அதை தான் சொல்லுகிறான், நீங்கள் அதிகாலமே எழும்புங்கள். நீங்கள் எழுந்திருந்து என்ன செய்யுங்கள்? புறப்பட்டு நீங்கள் என்ன செய்யுங்கள் என்றால், இதோ தேவன் மேலே நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையோடு காணப்படுங்கள் என்று சொல்லி எங்கே புறப்பட்டு சென்றார்களாம்? தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக அவர்கள் புறப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த வனாந்திரத்திற்கு அவர்கள் புறப்பட்டு செல்லும்படியாக அதிகாலையிலே எழும்பி அவர்கள் ஆயத்தத்தோடு காணப்படும் போது யோசபாத் ஜனங்களை பார்த்து இன்னொரு ஆலோசனையை கொடுக்கிறார். முதல் ஆலோசனை என்ன? யூதா ஜனங்களே, எருசலேம் குடிகளே, இந்த யுத்தத்தை நடப்பிக்க போகிறது யார்? தேவன். ஆகவே தேவன் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பார் என்பது தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது என்று முதல் ஆலோசனையை கொடுத்து விட்டான். இரண்டாவது, அவன் என்ன செய்கிறான்? அதிகாலமே எழுந்து ஜனங்களை தெக்கோவாவின் வனாந்திரத்துக்கு போக புறப்பட பண்ணி விட்டு அடுத்த ஆலோசனையாக என்ன சொல்கிறான் என்றால், யூதாவே, எருசலேம் குடிகளே, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சரியான நம்பிக்கை இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே சரியான ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பினோர் கைவிடப்படுவதில்லை. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கக்கூடிய சியோன் பர்வதத்தை போல இருப்பார்கள் என்று. இந்த சியோன் பர்வதம் என்று சொல்லும் போது அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? கர்த்தரை நம்பி ஜீவிப்பது என்பதுதான் சியோன் பர்வதத்தின் ஒரு அர்த்தமாய் இருக்கிறது.
நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே ஒரு சீயோன் பர்வதமாய் இருப்பீர்களானால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை என்ன? நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். அப்ப உங்களுடைய வாழ்க்கையில சரியான ஒரு நம்பிக்கை இருக்கணும். அததான் யோசபாத் இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு? யூதா ஜனங்களே, எருசலேம் குடிகளே, நீங்கள் வனாந்தரத்திற்கு கடந்து செல்கிறீர்கள், ஆனால் ஒன்று செய்யுங்கள், கர்த்தரை நம்புங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய ஊழியக்காரர்களை நம்புங்கள், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள், அப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி யூதா ஜனங்களுக்கும் எருசலேம் குடிகளுக்கும் தேவனுடைய ஆறுதலின் வார்த்தையாக யோசபாத் பேசுவதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே தேவ ஜனங்கள் ஆகிய உங்களுக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை அதுதான். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் எல்லாம் கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்தோ கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். யூதா ஜனங்களே, எருசலேம் குடிகளே, கர்த்தரை நம்புங்கள், கர்த்தருடைய ஊழியர்களை நம்புங்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். இதுதான் இரண்டாவது ஆலோசனையாக யோசபாத் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு அறிவித்தான். ஆகவே இந்த காலை வேளையிலே முதலாவது உங்களுடைய பிரச்சனை தேவனுடைய பிரச்சனை என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்கு ரட்சிப்பை அருளுவார் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். இரண்டாவது, தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய பிரச்சனைகளிலே நீங்கள் தேவனை நம்புங்கள், நீங்கள் கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது அவர் கைவிடாமல் உங்களுடைய வாழ்க்கையை சித்தி பெற செய்வார். தெய்வ பிள்ளையை வாசியுங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ எப்படி நடந்து கொள்வாய்? புத்திமானாகவும் நடந்து கொள்வாய். தெய்வ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நாம் எப்படி நம்பி ஜீவிப்பது என்று நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். பாஸ்டர், கர்த்தரை நம்பி ஜீவிக்கணும்னு சொல்லிட்டீங்க, எப்படி கர்த்தரை நம்பி ஜீவிப்பது? அது ஒரு பெரிய கேள்வியாக அல்லவா இருக்கிறது. எங்களுடைய பிரச்சனைகளிலே நாங்கள் கர்த்தரை நம்பி எப்படி ஜீவிப்பது? கர்த்தரை நம்பி ஜீவிப்பது என்பதன் ஒரு அர்த்தம் என்ன? தேவன் உங்களுடைய கரத்திலே வேத புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வேத புஸ்தகத்திலே கொடுத்திருக்கிற சத்திய வசனங்கள் மூலமாக அந்த சத்திய வசனத்தின்படி நீங்கள் ஜீவிப்பீர்களானால் அதுதான் கர்த்தரை நம்பி ஜீவிக்கிற அனுபவம். தெய்வ பிள்ளையே, அதைதான் யோசுவாவின் புஸ்தகத்திலே தேவன் யோசுவாவோடு பேசினார். என்ன பேசினார்? இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதன்படி நீ செய்யும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டே இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாகவும் நடந்து கொள்வாய். கர்த்தரை நம்பி ஜீவிக்கும் போது தேவன் உங்களை புத்திமான்களாக நடக்க செய்கிறார், உங்கள் வழியை வாய்க்க பண்ணுகிறார். யோசபாத்துடைய யுத்த களத்திலே, யோசபாத்துக்கு விரோதமாக வந்த யுத்தத்திலே அவனுடைய வழியை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு தேவன் கொடுத்த வார்த்தையின்படி அவன் ஜனங்களை நடத்தினான். அவனுக்கு தேவன் கொடுத்த வெளிப்படுத்தலின்படி, அவனோடு தேவன் இடைப்பட்ட வார்த்தையின்படி அவன் ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துவதை பார்க்கிறோம். அவன் கொடுத்த ஆலோசனை என்ன? முதலாவது, இந்த யுத்தத்தை தேவன் நடத்த போகிறார், ரட்சிப்பை கொடுப்பார். இரண்டாவது கொடுத்த ஆலோசனை என்ன? கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். மூன்றாவது சொல்லுகிறார், இந்த யுத்தத்திற்காக கடந்து செல்லும் போது
எப்படி அங்கே காணப்பட வேண்டும் என்று மூன்றாவதாக ஒரு ஆலோசனை கொடுப்பதை பார்க்கிறோம். வாசியுங்கள். 2 நாளாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது யோசபாத்தும் ஜனங்களும் இந்த யுத்தத்தை எப்படி சந்தித்தார்கள் என்பதை குறித்து அங்கே வாசிக்கிறோம். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அப்ப பாருங்க, இந்த யுத்த களத்திலே இது ஒரு அசாதாரணமான யுத்தம். இந்த யுத்த களத்திலே யோசபாத் தேவனுடைய ஆலோசனையின்படி அங்கே அவன் செய்த ஒழுங்கை நாம் இந்த இடத்திலே படிக்கிறோம். அவன் ஜனங்களோட ஆலோசனை பண்ணி என்ன செய்கிறான் தெரியுமா? ஆயுதம் தரித்தவர் ஜனங்கள் காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு முன்பாக அவன் என்ன செய்கிறானா, ஒரு கூட்ட ஜனங்களை தேவனை துதித்து பாடும்படியாக அவன் நிறுத்துவதை பார்க்கிறோம். அவர்கள் துதித்து தேவனை பாடும்போது என்னவென்று பாடப் போகிறார்கள் தெரியுமா? கர்த்தருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, கர்த்தருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது என்பதை அவர்கள் உயர்த்தி பாடப் போகிறார்களாம். பாடிவிட்டு என்ன சொல்லுவார்களாம்? அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்ப இதிலிருந்து நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் விளங்க செய்கிற ஒரு அனுபவம் என்ன தெரியுமா? உங்களுடைய யுத்த களத்திலே, உங்களுடைய போராட்டங்களிலே, உங்கள் குடும்ப பிரச்சனையிலே, உங்களுடைய பலவிதமான சூழ்நிலையிலே நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று உண்டு. நான் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர், நான் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் அந்த பரிசுத்த தேவனை நீ உயர்த்தி பாடி போற்றி அவருடைய கிருபை எனக்கு என்றும் உள்ளது என்று சொல்லி நீ தேவனை நோக்கி அவருடைய நாமத்தை உயர்த்துவாயானால் தேவன் சொல்லுகிறார், இந்த யுத்தம் என்னுடையது என்று சொல்லுகிறார். இந்த யுத்தத்திலே நான் உனக்கு ரட்சிப்பை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். நீ என் மீது நம்பிக்கை வைத்தபடியால் உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிறார். தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே உன்னுடைய வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டத்தோடு வந்திருக்கிறாயா? உன்னுடைய குடும்பத்திலே பலவிதமான வாக்குவாதங்கள் உண்டாய் இருக்கிறதா? உன்னுடைய குடும்பத்திலே ஒருமுகப்படுத்த கூடாதபடி இருதயங்கள் எல்லாம் வேற்றுமையாக காணப்படுகிறதா? இவைகளிலே தேவன் சொல்லுகிறார், நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. நீ ஆராதிக்கிற தேவன் பரிசுத்த. தெய்வ பிள்ளையே, கர்த்தருக்கு பரிசுத்தம் என்பதுதான் அந்த யுத்தத்திலே அவர்களுக்கு மைய பொருளாய் இருந்தது. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் கொஞ்சம் பணம் இழந்து போனா பரவாயில்ல ஆண்டவரே, நான் கொஞ்சம் பொருளை இழந்து போனா பரவாயில்ல ஆண்டவரே, அதை நாம் மீண்டும் பெற்றுக் கொள்ளலாம். பணத்தை இழந்தால் பணத்தை சம்பாதித்து விடலாம், பொருளை இழந்தால் பொருளை சம்பாதித்து விடலாம். ஆனால் பரிசுத்தத்தை இழந்தால் பரிசுத்தத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவேதான் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்பதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே மைய பொருளாய் இருக்க வேண்டும். மைய பொருளை ஜனங்களுக்கு யோசபாத் விளங்க செய்து விட்டு என்ன செல்கிறான் என்றால், கர்த்தருக்கு பரிசுத்தம் என்பதையே மைய பொருளாய் வைத்து தேவனை துதித்து பாடுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், அவர் கிருபை என்றும் உள்ளது. தெய்வ பிள்ளையே, ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் பரிசுத்த ஜீவியத்தை உருவாக்கி இருக்கிறார் என்றால் அது லேசான காரியம் அல்ல. ஆகவே பலவிதமான பூமிக்குரிய காரியங்களை இழந்து போனாலும் அந்த பரிசுத்த ஜீவியத்தை நான் என்னுடைய ஜீவியத்திலே இழந்து போய்விடக் கூடாது என்கிற ஒரு வெளிப்படுத்தல் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவேதான் இந்த ஜனங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லி தேவனை துதித்து பாடி போற்றி அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதித்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் தெய்வ பிள்ளையே, இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனையை தான் மூன்றாவது ஆலோசனையாக யோசபாத் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு அறிவித்தான். தெய்வ பிள்ளையே, இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள்? துதி செய்ய தொடங்கினார்கள். துதி செய்ய தொடங்கினால் சாத்தான் என்ன செய்வானாம்? ஓடி போவான். ஆனால் முறுமுறுக்க தொடங்கினால் அவன் திரும்பி வருவான் என்று ஒரு பக்தன் பாடி இருக்கிறார். ஆனால் இந்த யோசபாத் யுத்த களத்திலே ஜனங்களை ஆயுதம் தரித்தவர்களுக்கு முன்பாக நிறுத்திவிட்டு என்ன செய்தான் என்றால் துதி செய்ய தொடங்கினான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லி துதி செய்ய தொடங்கினான். என்ன நடந்தது? 22ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர்
எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். தெய்வ பிள்ளை 23ஆம் வசனத்திலே அவர்கள் எப்படி தங்களை தாங்களே வெட்டி வீழ்ந்தார்கள் என்பதை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, இவர்கள் ஒரு யுத்தமும் செய்யவில்லை, ஆனால் தேவனே கிரியை செய்தார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். 23ஆம் வசனத்தை வாசியுங்கள். அம்மோன் புத்திரருக்கும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தாரும் சங்கரிக்கவும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? 3 கூட்டத்தார் யாருக்கு விரோதமாக வருகிறார்கள்? யோசபாத்துக்கு விரோதமாக வருகிறார்கள். அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார், மோவாபியர். இப்படி 3 கூட்டத்தார் யாருக்கு எதிராக வருகிறார்கள்? யோசபாத்துக்கு விரோதமாக வருகிறார்கள். ஆனால் இந்த 3 கூட்டத்தார் யோசபாத்துக்கு விரோதமாக வரும்போது யோசபாத்தும் தன்னோடு இருந்த ஜனங்களும் செய்த காரியம் என்ன? கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லி தேவனை துதித்து பாடி போற்ற ஆரம்பித்தார்கள். அந்த 3 கூட்டத்தாரும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் எழும்பி என்ன செய்தார்களாம்? வீழ்ந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, இந்த 3 கூட்டத்தாரை பற்றி படிக்கும் போது நீங்கள் நினைக்கலாம், இந்த 3 கூட்டத்தாரும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகவும் எதிராளிகளாய் இருந்தார்கள் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். அது தவறு தெய்வ பிள்ளையே. இந்த 3 கூட்டத்தாரும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகவும் நெருங்கின சொந்தக்காரர்களாக காணப்பட்டார்கள். இந்த எதிராக வந்த 3 கூட்டத்தாரும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகவும் நெருங்கின சொந்தக்காரர்களாக தான் காணப்பட்டார்கள். தெய்வ பிள்ளையே, இந்த அம்மோன், இந்த மோவாபியர், இந்த சேயீர் மலை தேசத்தார், இந்த 3 கூட்டத்தாரும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நெருங்கின சொந்தக்காரர்களாக காணப்பட்டார்கள். 10ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை என்ன செய்யாதிருந்தார்கள்? நாசப்படுத்தாதிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியானால் எகிப்து தேசத்திலிருந்து தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டே வருகிறார். எதற்கு நேராக? தங்களுக்கென்று தேவன் கொடுத்த கானான் தேசத்துக்கு சுதந்தரிக்கும்படியாக. ஜனங்கள் எங்கிருந்து புறப்பட்டார்கள்? எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு எதை போய் அடைய வேண்டும்? கானான் தேசத்தை போய் அடைய வேண்டும். ஆனால் இந்த கானான் தேசத்தை போய் அடைய வேண்டுமானால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யாரையெல்லாம் கடந்து செல்ல வேண்டும் என்றால், இந்த அம்மோன் புத்திரர், இந்த மோவாபியர், இந்த சேயீர் மலை தேசத்தார், இவர்களுடைய பிரதேசங்களை எல்லாம் கடந்துதான் என்ன செய்ய வேண்டும்? கானான் தேசத்திற்கு செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே தேவன் ஜனங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். நீங்கள் இந்த 3 கூட்டத்தாரோடு என்ன செய்யக்கூடாது? யுத்தம் செய்யக்கூடாது. அவர்களுக்கு நான் கொடுத்திருக்கிற சுதந்திரத்திலே ஒரு அடி நிலம் கூட நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அபகரிக்க கூடாது என்று சொல்லி தேவன் ஜனங்களோடு பேசினார். அப்படியே ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? இந்த அம்மோன், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார் கூடியிருந்த அந்த பிரதேசங்களை கடந்து வரக்கூடிய சூழ்நிலை வந்தபோது அவர்களோடு எந்த தர்க்கமோ வாக்குவாதமோ சண்டைகளோ இடாமல் அவர்களுடைய நிலங்களை அபகரிக்காமல் என்ன செய்தார்களாம்? கடந்து அவர்களுக்கென்று வைக்கப்பட்டிருந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக கடந்து சென்றார்களாம். அப்படியானால் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், இந்த 3 கூட்டத்தாரும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நெருங்கின சொந்தக்காரர்களாய் இருந்தார்கள். அவர்களுக்கு என்று ஒரு சுதந்திரத்தை தேவன் கொடுத்திருந்தார். அந்த சுதந்திரத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருபோதும் அபகரிக்க கூடாது என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்று கொடுத்த கானான் தேசத்திற்குள் பிரவேசிப்பதுதான் அவர்களுடைய ஜீவியத்திலே தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்பதை விளங்க செய்து அவர்களை வழிநடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்கள் அதற்கு கீழ்ப்படிந்தார்கள். அப்படியே இந்த சேயீர் மலை தேசத்தாரையும் அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் அவர்கள் கடந்து சென்றார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியானால் இந்த அம்மோன் புத்திரர் யார்? இந்த மோவாபியர் யார்? இந்த சேயீர் மலை தேசத்தார் யார் என்று நாம் படிப்போமே. ஆனால் தெய்வ பிள்ளையே, இந்த சேயீர் மலை தேசத்தார் என்று சொல்பவர்கள் ஏசாவின் சந்ததியாராக காணப்பட்டார்கள். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஏசாவுடைய சகோதரன் தான் யார்? யாக்கோபு. அப்ப ஏசாவுடைய சகோதரன் யாக்கோபு என்றால் யாக்கோபுடைய சந்ததியாக வருவதுதான் இஸ்ரவேலின் சந்ததி, இஸ்ரவேல் ஜனங்கள். அப்படியானால் இந்த சேயீர் மலை தேசத்தார் ஏசாவின் சந்ததியாராக வருகிறார்கள் என்று சொல்லும் போது அவர்கள் யாக்கோபுக்கு
நெருங்கின சொந்தக்காரர்களாக மாறிவிடுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நெருங்கின சொந்தக்காரர்களாக மாறிவிடுகிறார்கள். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், யாக்கோபும் ஏசாவும் எப்படி பிரிந்தார்கள் என்று தெரியும். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் யாக்கோபு இஸ்ரவேலின் சந்ததி என்றால் ஏசா சேயீர் மலை தேசத்தாரின் ஒரு சந்ததியாக உருவெடுக்கப்பட்டிருப்பதை நாம் இந்த இடத்திலே அறிந்து கொள்கிறோம். அப்படியானால் சேயீர் மலை தேசத்தார் யாக்கோபின் சந்ததிக்கு நெருங்கின சொந்தக்காரர்களாக, சகோதரத்துவ சொந்தக்காரர்களாக காணப்படுகிறார்கள். அதே போல நீங்கள் அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் குறித்து படிக்கும் போது இவர்கள் லோத்தின் சந்ததியாராக கடந்து வருகிறார்கள். லோத் யார் என்று படிக்கும் போது உங்களுக்கு தெரியும், ஆபிரகாமுடைய நெருங்கின சொந்தக்காரர். அப்ப ஆபிரகாம் இஸ்ரவேலின் சந்ததி என்று பார்க்கும் போது அந்த இஸ்ரவேலின் சந்ததிக்கு லோத்தின் சந்ததியாகிய லோத்தின் சந்ததியிலே வரக்கூடிய அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் நெருங்கின சொந்தக்காரர்களாக வந்து விடுகிறார்கள். அப்படி பார்க்கும் போது தெய்வ பிள்ளையே, இந்த மூன்று சந்ததியும் யார்? அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார். இந்த மூன்று கூட்டத்தாரும் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு நெருங்கினவர்களாகவும் யாக்கோபின் சந்ததிக்கு நெருங்கினவர்களாகவும் வருகிறபடியால் இந்த மூன்று கூட்டத்தாருக்கும் கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை நீங்கள் அபகரிக்க கூடாது என்று தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசிவிட்டுதான் சொன்னார். உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற கானான் தேசத்துக்கு நேராக நீங்கள் கடந்து செல்லுங்கள் என்று சொன்னார். அதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்கள். அவர்களுடைய நிலங்களை ஒன்றும் கையகப்படுத்தவில்லை. தெய்வ பிள்ளை, ஆனால் என்ன சம்பவித்தது தெரியுமா? தேவனுடைய வார்த்தைகளுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படிந்து தேவன் கொடுத்த சுதந்திரத்தை அவர்கள் கடந்து வந்த வேளையிலே இதே மூன்று கூட்டத்தார் தான். யாரு? சேயீர் மலை தேசத்தார், அம்மோன் புத்திரர், மோவாபியர். இந்த மூன்று கூட்டத்தாரும் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வாசம் பண்ணுகிற இடத்தை அபகரிக்கும்படியாக கடந்து வருகிறார்கள். அப்பொழுதுதான் யோசபாத் தேவனை நோக்கி முறையிடுகிறான், ஆண்டவரே, நாங்கள் அந்த மூன்று கூட்டத்தார் சீமைகள் வழியாக தான் கடந்து வந்தோம். நீர் சொன்ன வார்த்தையின்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய நிலங்களையோ அவர்களுடைய காரியங்கள் ஒன்றையும் அபகரிக்கவில்லை. ஆனால் நாங்கள் எங்களுக்கு தேவரீர் கொடுத்த சுதந்திரத்தை அடைந்த போது எங்கள் சுதந்திரத்தை அபகரிக்கும்படியாக இப்பொழுது இந்த மூன்று கூட்டத்தாரும் சேர்ந்து வருகிறார்களே, இதிலே நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ என்று தேவனை நோக்கி முறையிடுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்பொழுதுதான் ஆண்டவர் பேசுகிறார், இந்த யுத்தம் என்னுடையது, நான் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லி துதித்து பாடுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று யோசபாத் ஜனங்களோடு சொல்லுகிறார். தெய்வ பிள்ளையே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எண்ணிக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், நாங்கள் மற்றவர்களுடைய காரியங்களிலே தலையிடுவதில்லை, மற்றவர்களுடைய காரியங்களிலே நாங்கள் அபகரிப்பதில்லை, மற்றவர்களுடைய நிலங்களை அபகரிப்பதில்லை, மற்றவர்களுடைய பொருளை திருடுவதில்லை, மற்றவர்களுடைய பணத்தை திருடுவதில்லை, மற்றவர்களுடைய காரியங்களிலே நாங்கள் போய் என்ன செய்வதில்லை, அபகரிப்பதில்லை. ஆனால் ஆண்டவரே, எங்களிடத்தில் இருப்பதை அபகரிக்கும்படியாக, எங்களிடத்தில் இருப்பதை திருடும்படியாக இப்படி ஒரு கூட்டத்தார் எழும்பி இருக்கிறார்களே, இதிலே நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ என்று நீங்கள் ஒருவேளை எண்ணலாம். அப்படிப்பட்ட இடத்திலேதான் தேவன் சொல்லுகிறார், இந்த யுத்தம் என்னுடையது, நீங்கள் கர்த்தரை நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள். நீங்கள் கர்த்தர் பரிசுத்தர் என்று எண்ணி நீங்களும் உங்களுக்கு தேவன் கொடுத்த பரிசுத்த ஜீவியத்திலே உறுதியாய் நின்று நீங்கள் கர்த்தரை துதித்து பாடுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் இந்த சத்தியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் 3 வசனங்களை உங்கள் முன்பாக வைக்கிறேன். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஏசாவின் சந்ததியாருக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களோட நீங்கள் போர் செய்ய வேண்டாம், அவர்கள் தேசத்திலே ஒரு அடி நிலமும் உங்களுக்கு கொடேன். சேயீர் மலை நாட்டை யாருக்கு கொடுத்திருக்கிறேன்? ஏசாவுக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன் என்று தேவன் தாமே இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசுவதை பார்க்கிறோம். அப்படியானால் ஏசாவின் சுதந்திரத்திலே உங்களுக்கு பங்கு இல்லைன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். சேயீர் மலை தேசத்தாருக்கு கொடுத்த பங்கிலே உங்களுக்கு எந்த சுதந்திரமும் இல்லை என்று தேவன் பேசிவிட்டார். அதே போல 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது மோவாப் சந்ததியாருக்கு தேவன் கொடுத்த சுதந்திரத்தை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, மோவாபியரையும் வருத்தப்படுத்தாமலும்
அவர்களோடு போர் செய்யாமலும் இருப்பாயாக. அவர்களுடைய தேசத்தில் ஒன்றையும் உங்களுக்கு சுதந்திரமாக கொடேன். அப்ப பாருங்க, ஆண்டவர் ஒவ்வொருடைய ஜீவியத்திலேயும் நேர்த்தியாக செம்மையாக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். மோவாபுக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். ஏசாவுக்கு அவருடைய சந்ததிக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். இவர்களோடு நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டாம், அவர்களுடைய பங்கிலே உங்களுக்கு எந்த சுதந்திரமும் இல்லை என்று பேசுகிறார். அதே போல 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே அம்மோன் புத்திரருக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அம்மோன் புத்திரருக்கு எதிராக சேர போகிறாய், நீ அவர்களை வருத்தப்படுத்தவும் அவர்களோட கூட என்ன செய்ய வேண்டாம், போர் செய்யவும் வேண்டாம். அம்மோன் புத்திரரின் தேசத்தில் ஒன்றும் உனக்கு சுதந்திரமாக கொடேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். அம்மோன் புத்திரரின் தேசத்தில் இதோ அது லோத்து புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன். பாருங்க, லோத்துக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம், ஏசா சந்ததியாருக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம், மோவாப் புத்திரருக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம், இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உரியது அல்ல. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களே, இவர்களை கடந்து நீங்கள் செல்லும் போது அவர்களுடைய நிலத்திலே ஒன்றையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அபகரிக்க வேண்டாம். இதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படிந்து அவர்களை தேவன் என்ன நோக்கத்தோடு அழைத்தாரோ அந்த அழைப்பை அறிந்து கொண்டு அவர்கள் சென்று சேர வேண்டிய கானான் தேசத்திற்கு நேராக தங்களுடைய பிரயாணத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் உங்களுக்கு கொடுத்த அழைப்பு சியோனை குறித்த அழைப்பாய் இருக்கலாம், புதிய எருசலேமை குறித்த அழைப்பாய் இருக்கலாம், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த அழைப்பாய் இருக்கலாம். இந்த அழைப்பை பெற்றுக்கொண்ட நீங்களோ இந்த அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார், மோவாபியருடைய சுதந்திரத்தின் மீது நீங்கள் கண்களை வைப்பீர்களானால், அவர்களிடத்திலே காணப்படுகிற காரியத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இந்த ஜீவிய யாத்திரையிலே உங்களுக்கு ஏற்படுமே ஆனால் தேவன் உங்களோடு பேசுகிறார். அது தவறானது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உங்களுக்கு என்று தேவன் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த அழைப்பை நோக்கியே நீ செல்வாயாக, அந்த அழைப்பை நோக்கியே நீ செயல்படுவாயாக, அந்த அழைப்பை நோக்கியே நீ பார்ப்பாயாக, அந்த அழைப்புக்கு ஏற்ற ஜீவியம் நீ செய்வாயாக. தெய்வ பிள்ளையே, அப்பொழுது தேவன் உனக்கென்று வைத்திருக்கிற சுதந்திரத்தை உனக்கு கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஆனால் உனக்கு தேவன் ஒரு சுதந்திரத்தை கொடுக்கும் போது அந்த சுதந்திரத்தை வஞ்சிக்கும்படியாக, அந்த சுதந்திரத்தை கைப்பற்றும்படியாக, அந்த சுதந்திரத்தை கீழ்ப்பற்றும்படியாக ஒரு கூட்ட ஜனங்கள் எழும்புவார்களே. ஆனால் உன்னுடைய அழைப்பிற்கும் உன்னுடைய தெரிந்தெடுப்பதற்கும் நீ தெரிந்தெடுக்கப்பட்ட நிலவரத்திற்கும் ஏற்ற ஆசீர்வாதத்தை தேவன் உனக்கு கொடுக்கும் போது அதை வஞ்சிக்கும்படியாக, அதை கையகப்படுத்தும்படியாக, அதை அபகரிக்கும்படியாக ஒரு கூட்டத்தார் சேயீர் மலை தேசத்தாரை போல, அம்மோன் புத்திரரை போல, மோவாபியரை போல எழும்புவார்களே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த யுத்தம் என்னுடையது என்று சொல்லுகிறார். நீ கர்த்தரை நம்பு, சித்தி பெறுவாய் என்று சொல்லுகிறார். தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் உன்னோடு சொல்லுகிறார், நீ ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அந்த பரிசுத்த தேவனை நீங்கள் துதித்து பாடிக்கொண்டே இருப்பீர்களானால் நிச்சயமாகவே அவருடைய கிருபை உங்களுக்கு என்றும் உள்ளது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் அப்படியானால் நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர், இந்த 3 கூட்டத்தாருக்கும் தேவன் சுதந்திரத்தை கொடுத்தார், அவர்கள் அதை அனுபவித்து வருகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களையும் தேவன் அழைத்ததற்கு ஏற்ற ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார், அதிலே இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்படுகிறார்கள். பின்ன ஏன் இந்த 3 கூட்டத்தாரும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வைத்திருக்கிற சுதந்திரத்திலே கண் வைக்க வேண்டும் என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். அதற்கு காரணம் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே காணப்பட்ட சுதந்திரத்திலே சில மேன்மையான காரியங்கள் காணப்பட்டது. அந்த மேன்மையான காரியங்கள் மீது இந்த 3 கூட்டத்தார் கண் வைத்தபடியினால் அதை எப்படியாவது என்ன செய்து விட வேண்டும் என்றால் எடுத்து விட வேண்டும், அதை எப்படியாவது அபகரித்து விட வேண்டும் என்கிற தவறான எண்ணத்தோடு புறப்பட்டு வருவதை காண்கிறோம். வாசியுங்கள், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நாம் அங்கே இதோ அம்மோன் புத்திரனின் ராஜா எப்தாவின் ஸ்தானாதிபதிகளை நோக்கி, இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வருகிற போது அர்னோன் துவக்கி யாபோக் மட்டும் யோர்தான் மட்டும் இருக்கிற
என் தேசத்தை கட்டி கொண்டார்களே, இப்பொழுது அதை எனக்கு சமாதானமாக திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றான். பாருங்க, இப்ப அம்மோன் புத்திரர் என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பிரயாணமாக எகிப்திலிருந்து கானானுக்கு நேராக பிரயாணப்படுகிற வேளையிலே இந்த இடங்களை எல்லாம் கைப்பற்றி கொண்டார்கள். ஆகவே அந்த இடங்களை எல்லாம் எங்களுக்கு திருப்பி தர வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது அம்மோன் புத்திரர் என்ன செய்கிறான் என்றால், இதோ அவனுக்குள்ளாக ஒரு யுத்தத்தின் எண்ணம் உண்டாகிறது. முக்கியமான 2 இடங்களை அவர்கள் கண் வைத்தார்கள். ஒன்று கீலேயாத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னொன்று பாசான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 இடங்களையும் அம்மோன் புத்திரர் கைப்பற்றும்படியாக அந்த 2 இடங்களின் மீதும் கண் வைத்தார்கள். அம்மோன் புத்திரர் இந்த 2 இடங்களையும் கைப்பற்றும்படியாக அவர்களுக்குள்ளாக ஏன் அப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்தது என்று படிக்கும் போது அதிலே சில ஆசீர்வாதங்கள் காணப்பட்டது. தெய்வ பிள்ளையே, கீலேயாத் என்கிற இடத்திற்கு பல விளக்கங்கள் உண்டு. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது அங்கே இந்த கீலேயாத்தை பற்றி சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கீலேயாத்திலே என்ன உண்டாம்? 3 காரியங்கள் உண்டாம். கந்த வர்க்கம் உண்டாம், பிசின் தைலம் உண்டாம், வெள்ளை போளம் உண்டாம். இப்படிப்பட்ட 3 ஆசீர்வாதங்கள் எதிலே காணப்படுகிறது? கீலேயாத்திலே காணப்படுகிறது. கீலேயாத்திலே என்ன உண்டாம்? தெய்வ பிள்ளையே, கந்த பிசின் உண்டு. கீலேயாத்திலே என்ன உண்டு? தெய்வ பிள்ளையே, கந்த வர்க்கம் உண்டு. கீலேயாத்திலே என்ன உண்டு? வெள்ளை போளம் உண்டு. இந்த 3 ஆசீர்வாதங்கள் கீலேயாத்திலே இருக்கிறபடியால் இந்த கீலேயாத்தை கைப்பற்றும்படியாக அம்மோன் புத்திரர் கீலேயாத்தின் மீதும் கண் வைக்கிறார்கள். அப்படியானால் இந்த 3 ஆசீர்வாதங்கள் காணப்படுகிறது. முதலாவது ஆசீர்வாதம் தான் என்ன? கந்த வர்க்கம். கந்த வர்க்கம் என்று சொல்வது நல்ல சுகந்த வாசனை உள்ள ஒரு காரியம் அந்த கீலேயாத்திலே காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கை ஒரு கீலேயாத்தாக காணப்படுமே ஆனால் நீங்கள் நற்கந்தமாக காணப்படுவீர்கள். ஆவிக்குரிய பிரகாரமாக கந்த வர்க்கம் என்று சொல்வது எதை காட்டுகிறது என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்திருக்கிற சாட்சியின் ஜீவியத்தை காட்டுகிறது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? இங்கே இருக்கிற சகோதரரை பார்க்கும் போது, இங்கே இருக்கிற சகோதரியை பார்க்கும் போது அவர்களுடைய வாழ்க்கையிலே நற்கந்தமாக வெளிப்படுகிற சாட்சியின் ஜீவியம் தான் கந்த வர்க்கமாய் இருக்கிறது. அடுத்தபடியாக பிசின் தைலத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கந்த வர்க்கத்தை பற்றி ஒரு வசனம் புதிய ஏற்பாட்டிலே படிக்க வேண்டும் என்றால் வாசியுங்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்கு உள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். அப்ப கெட்டு போகிறவர்களுக்குள்ளே நீ காணப்படலாம், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே நீ காணப்படலாம். எந்த விதமான மனிதர்களுக்கு மத்தியிலே நீ காணப்பட்டாலும் எப்படி இருக்க வேண்டுமா? கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாய் இருக்க வேண்டுமா? கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாம மகிமைப்படுவதற்கு ஏற்ற ஒரு ஜீவியம் செய்ய வேண்டும். அதுதான் கந்த வர்க்கத்தின் அனுபவம். 2வது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிசின் தைலம். பிசின் தைலத்தை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தெய்வ பிள்ளையை, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்னையேன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமற் போனாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பலவீனத்திலே தேவன் ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியான பிசின் தைலம் எங்கே காணப்பட்டதாம்? கீலேயாத்திலே காணப்பட்டதாம். இந்நாட்களிலே தேவன் உங்களையும் தேவ சமூகத்திலே வைத்து உங்களை குணமாக்கக்கூடிய வல்லமையை கொடுக்கிறார். அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமாக்கப்பட்டீர்கள். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று வாக்குரைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அநேக ஜனங்கள் இந்நாட்களிலே தேவன் தாமே தங்களை சுகமாக்க வேண்டும் என்று தேவ பிரசன்னத்திலே காத்திருந்து சுகமடைகிறார்கள். இதுதான் கீலேயாத்தின் அனுபவம். கீலேயாத்திலே என்ன உண்டாம்? பிசின் தைலம் உண்டாம். கீலேயாத்திலே என்ன உண்டாம்? தெய்வ பிள்ளையே, இதோ கந்த வர்க்கம் உண்டு. உன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய சாட்சியின் ஜீவியம், உன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய தெய்வீக சுகத்தின் அனுபவத்தை திருடும்படியாக தான் அம்மோன் புத்திரர் கடந்து வருகிறார்கள். தெய்வ பிள்ளையே, ஆகவே இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, வெள்ளை போளம். கீலேயாத்திலே என்ன உண்டு? வெள்ளை போளம் உண்டு. வெள்ளை போளம் எதை காட்டுகிறது என்றால்,
உங்களுடைய ஜெப அனுபவத்தை காட்டுகிறது. தேவன் உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த பரிசுத்த ஆவியிலே காணப்படுகிற ஒரு அனுபவம் தான் ஜெப ஆவி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த ஜெப ஆவிதான் வெள்ளை போலமாக தூப வர்க்கமாக தேவனுடைய சமூகத்திலே எழும்புகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படியானால் கீலேயாத்திலே காணப்படுகிற 3 ஆசீர்வாதங்கள் என்ன? அங்கே ஜெபம் காணப்படுகிறது, அங்கே சாட்சியுள்ள ஜீவியம் காணப்படுகிறது, அங்கே தெய்வீக சுகம் காணப்படுகிறது. உன்னுடைய வாழ்க்கையிலே சாட்சியுள்ள ஜீவியம் பெருகும் போது, உன்னுடைய வாழ்க்கையிலே தெய்வீக சுகத்தின் அனுபவத்திலே நீ நிற்கும் போது, உன்னுடைய வாழ்க்கையிலே ஜெப ஜீவியம் காணப்படும் போது, இந்த 3ஐயும் அழிக்கும்படியாக வருகிறவன் தான் அம்மோன் புத்திரன். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜெப ஜீவியத்திற்கு விரோதமாக, உன்னுடைய சாட்சியின் ஜீவியத்திற்கு விரோதமாக, உன்னுடைய தெய்வீக சுகத்தின் அனுபவத்திற்கு விரோதமாக வருகிற அம்மோன் புத்திர அந்த யுத்தம் என்னுடைய யுத்தம் என்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே நீ கர்த்தர் மேலே நம்பிக்கை வை. ஆகவே கர்த்தர் பரிசுத்தர் என்று நீயும் பரிசுத்த இருதயத்தோடு தேவனை துதிப்பாயானால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சித்தி பெறுவாய். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? யுத்தம் என்னுடையது, நீ இரட்சிப்படைவாய் என்று சொல்லுகிறார். தெய்வ பிள்ளையே, வாசியுங்கள். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அந்தபடியே ஆவியானவரும் தமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டிய இன்னதென்பதை அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல். இதான் வெள்ளை போலத்தின் அனுபவம். நீ பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஜீவிக்கும் போது, ஆண்டவருக்கு நேராக உன்னுடைய முழங்கால்களை மடக்கி விண்ணப்பத்தையும் வேண்டுதல்களையும் ஏறெடுக்கும்படியாக நிற்கிற வேளையிலே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பங்களோடு பரிசுத்த ஆவியானவர் வேண்டுதல் ஏறெடுப்பார். அது வெள்ளை போலமாக எழும்பும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் தெய்வ பிள்ளையே, இந்த ஜெப ஜீவியம் உன்னுடைய வாழ்க்கையில அழிந்து போகாதபடி நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த சாட்சியின் ஜீவியமாகிய கந்த வர்க்கம் அழிந்து போகாதபடி நீ காத்துக் கொள்ள வேண்டும். தெய்வ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே தெய்வீக சுகத்தை நீ பெற்றுக் கொண்டிருக்கிறாயே, அந்த கிருபை உன்னை விட்டு விலகாதபடி நீ உன்னை காத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு விரோதமாக வருகிறவர்கள் தான் அம்மோன் புத்திரர். அப்படி வரும்போது நீ தேவனை நோக்கி கூப்பிடுவாயானால் ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அடுத்தபடியாக இந்த அம்மோன் புத்திரர் கைப்பற்ற வேண்டும் என்று எண்ணுகிற இன்னொரு இடம் என்ன தெரியுமா? அதுதான் பாசான். முதலாவது கீலேயாத், இது என்ன? பாசான். பாசான் என்று சொல்லும் போது அங்கே என்ன உண்டாம்? கொழுத்த காளைகள் அங்கே உண்டாம். செழுமையான காளைகள் அங்கே காணப்படுகிறது. செழுமையான காளைகள், கொழுமையான காளைகள் என்று சொல்லும் போது அது எதை காட்டுகிறது என்றால் ஆசீர்வாதத்தை காட்டுகிறது. அப்ப இந்த அம்மோன் புத்திரருக்கு என்ன? இந்த செழுமையான பிரதேசமாகிய பாசானை என்ன செய்ய வேண்டும்? கைப்பற்ற வேண்டும். உன்னுடைய ஆசீர்வாதத்தை, உன்னுடைய சுக வாழ்வை கெடுப்பதுதான் யாருடைய வேலை? அம்மோன் புத்திரருடைய வேலை. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். அப்ப நீ சுகமாயிருப்பது தேவனுடைய சித்தமாயிருக்க, நீ ஆசீர்வாதமாய் ஜீவிப்பது தேவனுடைய சித்தமாயிருக்க, ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை திருடும்படியாக, அந்த ஆசீர்வாதத்தை கையகப்படுத்தும்படியாக, அந்த ஆசீர்வாதத்தை அபகரிக்கும்படியாக கண் வைத்து காத்திருப்பவர்கள் தான் அம்மோன் புத்திரர். தெய்வ பிள்ளை, இந்த வெளிப்படுத்தலை நீ பெற்றுக் கொள்வாயானால், நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாயானால், ஆண்டவர் நீ பெற்றிருக்கிற பாசானின் அனுபவத்தையும், நீ பெற்றிருக்கிற கீலேயாத்தின் அனுபவத்தையும் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ இழந்து போகாதபடி உனக்கு துணை நிற்க வல்லவராயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதுபோல ஒரு பக்கம் இப்படி அம்மோன் புத்திரர் கீலேயாத்தையும் பாசானையும் கைப்பற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கடந்து வருகிற வேளையிலே, இன்னொரு பக்கத்திலேயும் மோவாபை குறித்து படிக்கிறோம். மோவாபுக்கு என்ன ஆசை என்று பார்க்கும் போது, மோவாப் எப்படிப்பட்டவன் என்பதை குறித்து படிக்கும் போது, மோவாபினுடைய சுபாவம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து படிக்கும் போது, அவன் மெத்த பெருமைக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோவாப் எப்படிப்பட்டவனா? பெருமைக்காரன். தேவன் பெருமையுள்ளவருக்கு என்ன செய்கிறார்? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையுள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். தெய்வ பிள்ளையே, மோவாபின் அகங்காரத்தையும் பெருமையையும் நான் அறிவேன், அவன் மெத்த பெருமைக்காரன் என்று சொல்லுகிறார். பெருமை வரும்போது உங்களுக்கு தெரியும், அதோடு சேர்ந்து விழுகையும் கடந்து வரும்.
பெருமை எங்கே இருக்கிறதோ அங்கே விழுகையும் உண்டு என்பதை தேவன் வெளிப்படுத்துகிறார். ஆகவே தாழ்மையுள்ள ஜீவியம் செய்கிற உங்களுக்கு தேவன் கிருபை அளிக்க உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகவேதான் யோசபாத் தன்னை தாழ்த்தி தன்னுடைய நிலவரத்தை தேவனை நோக்கி ஏறெடுத்த போது தேவன் யோசபாத்தோடு பேசினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். வாசியுங்கள். என்னாகமம் எழுதின புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை படிக்கும் போது இந்த மோவாபினுடைய இன்னொரு தவறான சுபாவத்தை குறித்து அங்கே படிக்கிறோம். முதலாவது, அவன் பெருமைக்காரன், அது தவறான சுபாவம். இரண்டாவது, இந்த மோவாபினிடத்திலே காணப்பட்ட தவறான சுபாவம் என்னவென்றால், அவன் உலக பிரகாரமான மனதை உடையவனாக காணப்பட்டான். அவன் தேவனுடைய ஜனங்களை என்ன செய்தானாம்? தன்னுடைய விக்கிரக ஆராதனைக்கு வசீகரித்து இழுக்க அவன் பிரயாசப்பட்டான் என்று படிக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் வேசித்தனம் செய்யும்படியாக எத்தனித்தான் என்று அந்த வசனங்களிலே படிக்கிறோம் தெய்வ பிள்ளையே. ஆகவேதான் யாக்கோபு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், உலக சிநேகம் விபசாரத்திற்கு ஒப்பாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, உலகத்தால் நாம் கரைபடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஆவியையே நாங்கள் பெற்றோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தேவ சமூகத்திலே நீங்கள் காணப்படுகிறீர்கள். ஆனால் வெளியே புறப்பட்டு செல்லும் போது உலகத்தோடு காணப்படுகிற வேளையிலே உலக காரியங்கள் உங்களை என்ன செய்ய வாய்ப்பு உண்டு என்றால் கரைபடுத்த வாய்ப்பு உண்டு. அந்த சமயத்திலே நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாங்கள் உலகத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் தேவனிடத்தில் இருந்து வந்த ஆவியை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி ஒரு கரைபடுத்தாத ஜீவியம் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். ஆகவேதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மோவாப் பெருமைக்காரனாக காணப்பட்டார். மோவாபினுடைய இருதயம் எப்படி இருந்ததென்றால், தேவ ஜனங்களை வஞ்சித்து அவர்களை கரைபடுத்தக்கூடிய அனுபவம் உடையவர்களாக காணப்பட்டவர்கள் தான் மோவாபியர் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அதே போல 3வது கூட்டத்தார், அவர்கள் தான் யார்? சேயீர் மலை தேசத்தார், ஏதோமின் சந்ததியார். ஏசாவுக்கு மறுபெயர் தான் ஏதோம். இந்த ஏதோமின் சந்ததியார் தான் சேயீர் மலை தேசத்தாராக சுதந்திரத்தை அடைந்தவர்களாக காணப்பட்டார்கள். இவர்கள் எப்படிப்பட்ட எண்ணமுடையவர்களாய் இருந்தார்கள் என்றால், பூமிக்குரிய சிந்தையுடையவர்களாய் இருந்தார்கள். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஏசா ஒரு நாள் என்ன செய்தான்? வேட்டையாடும்படியாக கடந்து சென்றான். ஏசா வேட்டையாடுவதுதான் அவனுக்கு தொழிலாக இருந்தது. அவன் வேட்டையாட சென்ற போது ஒரு நாள் அவனுக்கு வேட்டையாட சென்ற வேளையிலே ஒன்றும் கிடைக்கவில்லை. கிடைக்காதிருந்த நேரத்திலே அவன் வேட்டையாடி விட்டு திரும்பி வருகிற வேளையிலே யாக்கோபு என்ன செய்து கொண்டிருக்கிறான்? கஞ்சி காய்ச்சி கொண்டிருக்கிறான். ஏசாவுக்கோ வயிற்றிலே பயங்கர பசி வந்த உடனே அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவன் என்ன செய்து விட்டான்? மறந்து விட்டான். அந்த ஆசீர்வாதத்திற்கு மேலாக அவனுடைய பசிதான் அவனை மேற்கொண்டபடியினால் யாக்கோபினிடத்திலே வந்து கேட்கிறான், எனக்கு கொஞ்சம் சாப்பிடுவதற்கு கஞ்சி கொடுப்பாயா? யாக்கோபு சொல்லுகிறான், நிச்சயமாக கஞ்சி உனக்கு கொடுக்கிறேன், ஆனால் உன் பசியை ஆற்றும்படியாக நான் விரும்புகிறேன். ஆனால் நீயோ, நான் விரும்புகிற உன்னிடத்தில் இருக்கக்கூடிய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு தர வேண்டும். பாருங்கள், ஒரு நேர வயிற்று பசிக்காக ஏசா என்ன சொல்லுகிறான் தெரியுமா? சாக போகிற எனக்கு இந்த சேஷ்ட புத்திர பாகம் எதற்கு என்று சொல்லி தன்னிடத்திலே இருந்த சேஷ்ட புத்திர பாகத்தை யாரிடத்தில் விட்டு போட்டான்? யாக்கோபினிடத்திலே விட்டு போட்டான். தெய்வ பிள்ளையே, பின்பு அவன் அழுதும் அதை என்ன செய்யக்கூடியவில்லை, பெற்றுக்கொள்ள இயலவில்லை. தெய்வ பிள்ளையே, இப்படிப்பட்ட வேட்டையாடி, இப்படிப்பட்ட வயிற்று பசி, இப்படிப்பட்ட பூமிக்குரிய சிந்தையுடையவர்களாக காணப்பட்டவர்கள் தான் ஏசாவின் சந்ததியார். அவர்கள் இந்த பூமிக்குரிய சிந்தையுடையவர்களாக காணப்பட்டபடியால் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய சேஷ்ட புத்திர பாகத்தை அவர்கள் இழந்து போனார்கள். சேஷ்ட புத்திர பாகம் என்றால் என்ன? ரெட்டிப்பான ஆசீர்வாதம். ரெட்டிப்பான ஆசீர்வாதம் என்றால் எப்படி கிடைக்கும்? ஏசாவுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம். குடும்பத்திலே மூத்தவனாக பிறந்தவன் யார்? ஏசாதான் பிறந்தான். மூத்தவனாக பிறந்தபடியால் அதற்கேற்ற ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அடுத்தபடியாக தகப்பனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் உண்டு. இப்படியாக
மூத்தவனாக பிறந்தபடியினால் உண்டான ஆசீர்வாதமும் தகப்பனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதமும், இப்படிப்பட்ட இரட்டத்தனியான ஆசீர்வாதம் தான் சேஷ்ட புத்திர பாகம். அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை ஒரு நேர வயிற்று பசிக்காக யாரிடத்தில் விட்டு போட்டான்? யாக்கோபினிடத்திலே விட்டு போட்டான். ஆகவேதான் அவன் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் என்று வேதத்திலே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் செய்தான் என்று பார்க்கிறோம். அப்படியானால் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு உரிய மரியாதையும் மதிப்பையும் கனத்தையும் கொடுக்காதவன் தான் யார்? ஏசாவின் சந்ததியார், சேயீர் மலை தேசத்தார். அப்படியே அவர்கள் பூமிக்குரிய சிந்தையுடையவர்களாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். இப்படிப்பட்ட 3 கூட்டத்தார் தான் யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருகிறார்கள். சொல்லுவாங்க, பூமிக்குரிய சிந்தையுடையவர்கள், உலக பிரகாரமான சிந்தையுடையவர்கள், தேவனுடைய சுதந்திரத்திலே கண் வைத்து கீலேயாத்தையும் பாசானையும் கைப்பற்றும்படியாக தெய்வ பிள்ளையே 3 கூட்டத்தாரும் சேர்ந்து வருகிறார்கள். அப்பொழுதுதான் யோசபாத் என்ன செய்கிறான்? ஜனங்களை எல்லாம் கூடி வர செய்கிறான். உபவாசத்தோடு கடந்து வருகிறார்கள். தேவனிடத்தில் சகாயம் பெற்றுக் கொள்ளும்படியாக கடந்து வருகிறார்கள். ஆண்டவரே, நீர் நியாயம் தீர்க்க மாட்டீர்களோ என்று தேவனை நோக்கி முறையிடுகிறார்கள். தேவன் அவரிடத்திலே பேசினார். தேவன் உன்னோடு பேசிவிட்டார். தேவன் உனக்கு ஆலோசனை கொடுத்து விட்டார். அங்கே உனக்கு ஜெயம் உண்டு. ஆண்டவர் சொன்னார், யூதா ஜனத்தாரே, எருசலேம் குடிகளே, இந்த யுத்தம் நான் செய்ய போகிற யுத்தம். இந்த யுத்தத்திலே உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பேன். நீங்கள் கர்த்தரை நம்புங்கள். நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரரை நம்புங்கள். நீங்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். நீங்கள் கர்த்தர் பரிசுத்தராய் இருப்பது போல உங்கள் பரிசுத்த ஜீவியத்திலே கவனமுடையவர்களாய் இருங்கள். எதை இழந்து போனாலும் பரிசுத்த ஜீவியத்தை என்ன செய்து விடாதீர்கள், இழந்து போய் விடாதீர்கள். கர்த்தருக்கு பரிசுத்தம் என்பதே உங்கள் ஜீவியத்தின் மைய பொருளாய் இருக்கட்டும். உலகத்தினாலோ பூமிக்குரிய காரியங்களினாலோ உங்கள் ஜீவியத்தை கரைபடுத்தாதபடி காத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பாடி துதியுங்கள், நீங்கள் பாடி துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பிரைஸ் தி லார்ட். அப்படியே தெய்வ பிள்ளையே, அவர்கள் என்ன செய்தார்களாம்? அந்த யுத்த களத்தை தேவன் பொறுப்பெடுத்து யோசபாத்துக்கும் யூதா ஜனங்களுக்கும் ஜெயத்தை கொடுத்தார். யுத்தம் அவருடையது, ஜெயமோ உன்னோடு. பிரைஸ் தி லார்ட். யுத்தத்தை அவர் பொறுப்பெடுத்துக் கொண்டார், ஜெயத்தை உனக்கு கொடுக்கிறார். இந்த நாளிலே தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, உன்னுடைய யுத்தத்தை, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற போராட்டத்தை, உன்னுடைய பிள்ளைகளுடைய நிலவரத்தை, உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தேவன் பொறுப்பெடுத்து சொல்லுகிறார். நான் உனக்காக யுத்தம் பண்ணுகிறேன், ஜெயம் உனக்குரியது. ஒரு அலையிலே சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். சொல்லிவிட்டு ஜனங்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த யுத்த களத்திலே அவர்கள் ஜெயித்த பின்பு நிறைய விலையேற பெற்ற பொருட்கள் எல்லாம் அங்கே காணப்படுகிறது. யூதா ஜனத்தார் என்ன செய்தார்களாம்? 3 நாட்கள் அந்த விலையேற பெற்ற பொருட்களை எல்லாம் சேகரித்தார்களாம். சேகரித்து விட்டு 4வது நாளிலே ஒரு பள்ளத்தாக்கிலே வந்து கூடினார்கள். அந்த பள்ளத்தாக்குக்கு பெயர் தான் பெரேக்கா. அதை தான் நாம் வாசிக்க கேட்ட வசனத்திலே படிக்கிறோம். வாசியுங்கள். நம்முடைய மூல வசனத்திலே 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசியுங்கள். 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெரேக்கா என்னும் பேர் தரித்தார்கள். விசுவாசியுங்கள், நீங்கள் கடந்து வந்திருக்கிற இந்த பள்ளத்தாக்கு பெரேக்கா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் இங்கே கடந்து வந்திருக்கிற பள்ளத்தாக்கு இது ஒரு பெரேக்கா. இது தேவனை ஸ்தோத்தரிக்க கூடிய இடம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை எண்ணி ஸ்தோத்தரிக்க கூடிய இடம் தான் பெரேக்கா. உங்களுக்கு தெரியும், பள்ளத்தாக்கு என்று சொல்லுவது எதை காட்டுகிறது? தாழ்த்தப்பட்ட அனுபவத்தை காட்டுகிறது. பள்ளத்தாக்கு என்று சொல்லும் போது அது கீழே காணப்படுகிற ஒரு இடம், அது ஒரு தாழ்மையான இடம், அதுதான் பள்ளத்தாக்கு. நீ பள்ளத்தாக்கிலே கூடி வந்திருக்கிற இந்த நேரத்திலே உன்னுடைய இருதயத்திலே இருக்க வேண்டியதெல்லாம் தாழ்மைதான். தேவன் உன்னுடைய இருதயத்திலே எதிர்பார்ப்பது தாழ்மைதான். மோவாபியனை குறித்து தேவன் சொன்னாரே, அவன் மெத்த பெருமைக்காரன். அப்படிப்பட்ட பெருமை உன்னுடைய வாழ்க்கையிலே வராதபடி இந்த நாளிலே ஆண்டவரே, என்னை இந்த பள்ளத்தாக்கிலே, இந்த பெரேக்கா பள்ளத்தாக்கிலே என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லுவாயானால்
தெய்வ பிள்ளையே, ஐஸ்வர்யமும் கனமும் தேவனிடத்தில் உண்டு. அதை தேவன் உனக்கு கொடுப்பார். ஒரு தலபலவரதபதிலபதிலபரதபதிலபரதபதிலபே ஒரு குறையும் வராதபடி உன்னை காத்துக் கொள்வார். ஒரு தலபலவரதபதிலபதிலபரதபதி அவருடைய கிருபை உனக்கு எந்தெந்தைக்கும் இருக்கும். தாழ்மையுள்ளவருக்கு கிருபை அளிக்கிற தேவன். ஒரு தலபலவரதபதிலபே உன்னுடைய ஜீவியத்திலேயும் ஒரு தலபலவரதபதிலபே அநேக கனிகளை நீ கொடுக்கும்படியாக ஒரு தலபலவரதபதில் இந்த பள்ளத்தாக்கிலே வைத்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஒரு தலபலவரதபதிலபதிலபரதபதிலபரதபதி மழையும் குளங்களை நிரப்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தலபலவரதபதிலபே ஆசீர்வாதத்தின் மழை இந்த பள்ளத்தாக்கை நிரப்பும். ஒரு தலபலவரதபதிலபே நீ யார் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனை துதித்துக் கொண்டே இருப்பாய், தேவனை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருப்பாய். நான் வந்து சேர்ந்த இடம் பெரேக்கா என்று ஒரு தலபலவரதபதிலபே நீ நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனை ஆராதிப்பாய். ஒரு தலபலவரதபதிலபதிலபரதபதிலபரதபதிலபரதபதிலபரதபதி பள்ளத்தாக்கில் நடந்தாலோ பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலோ பயமில்லை, பாதிப்பில்லை. உன் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையே நம்பிக்கையே மாறிடாத என்னேசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தை வெற்றி கொண்டே, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தை வெற்றி கொண்டே. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். 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 Oh Lord Jesus. பெரேக்கா பள்ளத்தாக்கிலே கடந்து வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, ஒரு தலபலவரதபதிலப கர்த்தரை நம்பு, அப்பொழுது சித்தி பெறுவாய். ஒரு தலபலவரதபதிலப உன்னுடைய யுத்தம் தேவனுடைய யுத்தமாய் இருக்கிறது. ஒரு தலபலவரதப அதிலே உனக்கு தேவன் ரட்சிப்பை கொடுப்பார். ஒரு தலபலவரதபதிலப சந்தலபலவரதபதிலபே கீலேயாத் உன்னுடையது. ஒரு தலபலவரதபதிலே பாசான் உன்னுடையது. ஒரு தலபலவரதபதிலே பிசின் தைலம் அங்கே உண்டு. ஒரு தலபலவர கந்த வர்க்கம் உண்டு, வெள்ளை போலம் உண்டு. ஒரு தலபலவரதபதில் பாசானின் கொழுத்த காளைகள் அங்கே உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு. ஒரு தலபலவரதபதிலவே அதற்கு விரோதமாக படையெடுத்து வருகிற அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார், இவைகளில் இருந்தெல்லாம் நீ ஜெயமெடுக்க தேவன் உன்னோடு இருக்கிறார். ஒரு தலபலவரதபதிலபதிலபரதபதிலபரதபதிலப யுத்தம் தேவனுடையது, ஜெயமோ உன்னுடையது. ஒரு தலபலவரதபதிலபதிலபரதபதிலபரதப கர்த்தர் பரிசுத்தராயிருப்பது போல நீயும் பரிசுத்தராயிருந்து. ஒரு தலபலவரதபதிலப நீ தேவனை
துதித்து பாடுவாயானால் ஒரு யோசபாத்துக்கு ஜெயத்தை கொடுத்த தெய்வம் ஒரு உனக்கும் ஜெயத்தை கொடுக்க உண்மை உள்ளவராக உன்னோடு இருக்கிறார். ஒரு ஆகவே உன்னோடு தேவன் இருக்கிறபடியால் உனக்கு ஜெயத்தை கொடுக்கிறபடியால் தேவனை துதிப்பாயா, தேவனை ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டதைக்காக ஸ்தோத்ரம் செய்வோம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். கர்த்தர் நம்மோடு பேசுறதைக்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். கர்த்தர் நமக்கு வெளியேற பெற்ற ஆழமான சத்தியத்தை போதித்தபடியால் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை மறைத்து ஆவியானவர் வெளிப்பட்டதைக்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம்